வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பிக் செல் ஆஃப்னே சொல்லலாம். அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள். ஒன்று இன்றைய தினம் தேங்க்ஸ் கிவிங் இன் USA. இரண்டாவது யுக்ரைன் ரஷ்யா மேல குண்டு போட்டிருக்காங்க. அது ஒரு 11:30 மணிக்கு மேல ஆரம்பிச்சது. அதனுடைய இம்பாக்ட் தான் நமது சந்தைகள் இன்றைய தினம் மளமளவென்று சரிஞ்சது என்று சொல்லலாம். 360 புள்ளிகள் குறைந்து 23,914 முடிவடைந்திருக்கிறது. இதனுடைய ஃபிப்னாக்கி இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். தென் அட்வான்சஸ் 1241, டிக்ளைன்ஸ் 1122. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது மிட் கேப் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 0.05% அதிகரிச்சிருக்கு, ஸ்மால் கேப்பும் 0.05% அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைய தினம் ஒரு 4% கூடியிருக்கிறது. எகைன் 15.21 முடிவடைந்திருக்கிறது. ஸோ பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஸ்டில் சென்டிமெண்ட் இஸ் இன் த பாசிட்டிவ் மூட். ஸோ அதனால மார்க்கெட் எவ்வரி ஃபால் வாங்குறது தான் நல்லதுன்னு நம்ம முதலே சொல்லியிருக்கோம். அது ஸ்டில் இட் இஸ் கண்டினியூயிங். அது மாதிரி துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், நிப்டி மீடியா அண்ட் ரியாலிட்டி நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. மெயினா ஐடி தான் இன்னைக்கு விழுந்திருக்கு. ஐடி, ஆட்டோ அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் RBI ஆன் த NBFC சைட். ஸோ அதெல்லாம் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் 4 பங்குகள் தான் இன்னைக்கு அதிகரிச்சது. ஒன்று அதானி, இரண்டாவது ஸ்ரீராம், மூன்றாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நான்காவது சிப்லா. மேலும் இறங்கிய பங்குகள் பார்க்கும் பொழுது SBI லைஃப், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், HDFC லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸ், அதானி போர்ட்ஸ், HCL டெக், டெக் மகேந்திரா, டைட்டன், ஏஷியர் மோட்டார் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 163 ரூபாய் ஏறி 75,923, வெள்ளி 69 ரூபாய் ஏறி 87,749, குரூடாயில் 88 ரூபாய் ஏறி 5,863 வணிகமாகி கொண்டிருக்கிறது. மெயினா நம்ம கூறியது போல ரஷ்யாவுடைய புட்டின் என்ன சொல்லியிருக்காருனாக்க, அவர் யுக்ரைன் அடிச்சா நாங்க அதுக்கு கண்டினியூஸா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லாம அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்க வித் ஐஆர்பினாக்க இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ். இது இட் இஸ் ஈக்குவலன் டு நியூக்ளியர் வெப்பனா. ஸோ அதை நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த தினம் அதனுடைய விஷயம் வந்த பிறகுதான் மார்க்கெட் மலமலன்னு விழுந்துன்னு சொல்லலாம். அது போல அவங்க இன்னொன்று என்ன பண்ணிருக்காங்கனாக்க எக்ஸ்போர்ட் டியூட்டி ஆன் குக்கிங் கோல் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவை ரெண்டும் சைனாவுடைய இன்புட்டு. மேலும் தேங்க்ஸ் கிவிங்னால இன்றைய தினம் US ஹாலிடே. ஸோ அதனால பெரிய ஒரு மூவ்மெண்ட் உலகளாவிய சந்தைகளில் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓவரால் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா அந்த வீக்னஸ் கண்டினியூ ஆச்சுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் அதர் தேன் நிப்டி 50, நிப்டி 500 பார்த்தோம்னாக்க டாப் மூவர்ஸ்னு அதானி டோட்டல் கேஸ் கிட்டத்தட்ட 15% ஏறி இருக்கு. தென் அதானி கிரீன் எனர்ஜி அதுவும் 10% ஏறி இருக்கு. இறங்கிய துறையில் உள்ள பங்குகள் பார்க்கும்போது ஆம்பர் என்டர்பிரைசஸ் 7.5% குறைஞ்சிருக்கு. கீ அப்டேட்ஸ் பார்த்தோம்னாக்க AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்ட்னர் வித் பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் பேங்க் இன்சூரன்ஸ். தென் சர்வோடெக் பவர் 5.6 மெகாவாட் ரூஃப்டாப் சோலார் ப்ராஜெக்ட் ஃப்ரம் UREDA கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. தென் ஸ்டெர்லிங் ஹாலிடே லான்ச்சஸ் ஸ்டெர்லிங் லொனாட்டா வாட்டர் ஃப்ரண்ட் ரெசார்ட்ஸ் இன் வயநாடு. That's a good news. Then HUDCO signs MOU with NBCC to develop 10-acre land in Noida. Then NTPC Green Energy பார்த்தோம்னாக்க ஆபரேஷன் சகாஜாபூர் சோலார் ப்ராஜெக்ட் வித் 55 மெகாவாட் கெப்பாசிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் டு த NTPC Green Energy. தென் KEC இன்டர்நேஷனல் 1,702 கோடி ரூபாய்க்கு பவர் கிரிட்லேருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி BEML பார்த்தோம்னாக்க நம்ம சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு 2,500 கோடி ரூபாய்க்கு அவங்க ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க. மேலும் டாப் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சோமா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைய தினம் ஒரு ரிமார்க்கபிள் சர்ஜ் இன் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, வால்யூம் ஆஃப் மோர் தென் 13 டைம்ஸ். ஸ்டாக் பார்த்தோம்னா 20% ஏறி இருக்கிறது. அதே மாதிரி கிருத்தி நியூட்ரியன்ஸ் லிமிடெட் அதுவும் வால்யூம் கிட்டத்தட்ட 18 டைம்ஸ் ஸ்பைக் ஆயிருக்கு ஃபோர்ட்நைட் ஆவரேஜை விட.
ஸ்டாக்கும் 16% ஏறி இருக்கின்ற தினம். அதுபோல் ஹின்கான் கெமிக்கல்ஸ் அது பார்த்தோம்னா ட்ரேடிங் வால்யூம் ஓவர் 7 times 2 week ஆவரேஜுக்கு மேலே இருக்கு. ஸ்டாக் அதுவும் 15% ஏறி இருக்கு. 46.71ல முடிவடைந்திருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா சந்தைகள் இன்றைய தினம் பஜாஜ் ஃபினான்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், தென் அவென்யூ சூப்பர் மார்ட், டிமார்ட் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வால்யூம் இன்றைய தினம் ஒரு வால்யூம் வந்து ஹையா இருக்கிறது. 87 லட்சம் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் எபோவ் ஆவரேஜ் 27 லட்சம் நடந்திருக்கு. சந்தைகளை பொறுத்தவரை காலையில வந்து ஓப்பனிங் வந்து நேற்றைய க்ளோசிங் கிட்டத்தட்ட தான் ஓப்பன் ஆச்சு 24,274. தென் ஒரு ஹை 24,345 வரலையும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு வீழ்ச்சி அடைந்தது. தென் ஃபர்தரா வந்து மறுபடியும் வீழ்ச்சி பார்த்தோன்னா ஒரு 2:30 மணிக்கு. ஸோ அதில் தான் 23,873.35 இந்த ஃபிப்னாக்கி அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல பார்த்தோம்னாக்க அந்த போன வாரத்தில் அந்த வீழ்ச்சியிலிருந்து பிஜேபி வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் போச்சு இல்லையா, அந்த கேப்பை வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகும்பொழுது மார்க்கெட் இஸ் காட் த ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் சந்தைகளில் வரக்கூடும் என்று சொல்லலாம். அதனால புல் பேக் ரேலி எனி டைம் வரக்கூடும். அதாவது அடுத்த 1 or 2 daysல வந்து இந்த வாரனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சப்சிடைஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெட்டர் வந்து ரிமார்க்ஸ் கொடுத்தாங்கனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும் என்று சொல்லலாம். நண்பர்களே, நாளை தினமும் நம் சந்தைகளில் வந்து F&O மந்த்லி க்ளோசிங் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.